குட் மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை ரொம்ப ஷார்ட்டாக ப்ரிசைஸாக பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம் ரொம்ப கிட்ட வரக்கூடிய நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் முக்கியமான தேவை என்னன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ். பர்டிகுலர்லி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த இயர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் யூ நீட் டு எனி இன்டர்நேஷ்னல் நியூஸ் நம்ம படிக்கும்போது keep the map side by side. So map related questions definitely வரதுக்கும் chances இருக்கு. So with that note, so West Asia crisis ன்றது இப்போ நமக்கு என்ன, முதல்ல energy security and diaspora problem. More than lakhs of Indian diasporas are standby in the West Asia countries. So PM மோடி இதை என்ன பண்றாரு, எப்படி இதை அட்ரஸ் பண்றாருன்றத மான் கி பாத்ல சொல்றாரு. So West Asia situation is creating a challenging times. So challenging times இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரியான கன்சர்ன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னா, முதல்ல எனர்ஜி கிரைசிஸ்ன்னு சொல்லும்போது வெஸ்ட் ஏஷியா தான் இட்ஸ் அ மேஜர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் சென்டர் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி நீட்ஸ். எது? வெஸ்ட் ஏஷியா. பர்டிகுலர்லி பெட்ரோல் டீசல் கிரைசிஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சிட்டிசன்ஸ் ஒரு பேனிக் ஆகி ஈவன் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுமே என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிவேர் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய டொமஸ்டிக் கன்சியூம் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ சிட்டிசன் அர்ஜென்ட் டு ரிமைன் விஜிலண்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஒன்லி கண்டினியூஸ் த ரூமர்ஸ் இருக்கு. டயஸ்போரா கல்ஃப் கண்ட்ரில ஓவர் 1 crore Indians are living and working there. So this is matter of people. So இதை நம்ம இஷ்யூவா சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் எனர்ஜி நம்மளுக்கு ஆக்சுவலா நமக்கு ஏன் இந்த பேனிக் ஆகுறாங்க மக்கள்னா, நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி வல்னரபிளான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, we don't have a self reliant energy economy. We depend almost 60% எல்பிஜி இம்போர்ட் பண்றோம். அதுல 90% கல்ஃப் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம். இந்தியாஸ் க்ரூட் ஆயில் கல்ஃப் 60%, 85% இம்போர்ட்டட் பண்றோம். So this is a crisis. So India imports 85% of crude oil and 60% of LPG. So அப்ப Strait of Hormuz affect ஆகிறது, 80% of trade இதனால அஃபெக்ட் ஆகுறதுனால இந்தியாவுக்கு சப்ளை சைடு ப்ரெஷர் அண்ட் ஷாக் வர்றதுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இது ஒரு பக்கம் எனர்ஜி இஷ்யூ. ரெண்டாவது ஓவர் 1 crore இந்தியன்ஸ் இந்த கல்ஃப். ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் ஹியர் ப்ரொவைட் வித் அவங்களுக்கான சேஃப்டி லாஜிஸ்டிக்ஸ் எவாக்குவேஷன் சப்போர்ட் இந்தியன் டயாஸ்பரா கொடுக்கணும். அதுக்கு பிஎம் ஷுட் ஸ்ட்ரெங்தன் த ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் கண்ட்ரிஸ். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ். ஸோ அப்புறம் மான் கி பாத்ல என்ன சொல்றாங்கன்னா, இது இல்லாம கியான் பாரதன் சர்வே, ஸோ மனுஸ்கிரிப்ட் அக்ராஸ் இந்தியால கலெக்ட் பண்ணணும்ன்றதுக்கும் மை பாரத் பட்ஜெட் குவெஸ்ட், ஸோ நியர்லி 12 lakh பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுக்காக என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் ப்ராசஸ் பாலிசி மேக்கிங் பண்ணணுன்றதுக்கும் T20 வேர்ல்டு கப் அச்சீவ்மெண்ட்ஸை பத்தியும் இதுல பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஐஆர்லயும் வரலாம், கவர்னன்ஸ்லயும் வரலாம். கவர்னன்ஸ்ல இது ஒரு கிரைசிஸ் கம்யூனிகேஷன். ஒரு கிரைசிஸ் வரும்போது ஹவு தே ஆர் கம்யூனிகேட்டிங், ஹவு த லீடர்ஸ் ஆர் கம்யூனிகேட்டிங்ன்றது அது த்ரூ மான் கி பாத் மூலமா. எக்கானமில ஆப்வியஸ்லி எனர்ஜி செக்யூரிட்டி இது எல்லாத்துலயும் வரும். அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், பிகாஸ் அட் லாஸ்ட் தே ஆர் இண்டியன்ஸ் அண்ட் தே ஆர் டயஸ்போரான்னு சொல்றதை விட அவங்க நம்மளுடைய இண்டியன்ஸ். அது ஒண்ணு. ஸோ திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆன்டி-மாவோயிஸ்ட் கேம்பெயின். ஸோ ஆன்டி-மாவோயிஸ்ட் கேம்பெயின் பார்க்கும்போது பை பார்ட்டிசன் கான்சென்சஸ், அதாவது என்னன்னா திஸ் ஃபார்மர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இந்தியால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்றத டைம்லைனை பார்த்தோம்னா, ஆன்டி-மாவோயிஸ்ட் ஆக்ஷனோட டைம்லைன் 2006 to 9
அது வந்து யூபிஏல மோஸ்ட் டிஃபிகல்ட் ஏன்னா மாவோயிஸ்ட் த்ரெட் வந்து ஃபார்மலி ரெக்கக்னைஸ் பண்றாங்க. 2010ல தண்டேவாடா அதாவது 76 செக்யூரிட்டி பர்சனல் கில்டு. சிதம்பரம் புஷ்டு சென்ட்ரலி அசிஸ்டட் ஃபண்டிங் அது ஒன்று. 2011ல வந்து சிஆர்பிஎஃப் டெசிக்னேட்டட் பேட்ச் ஃபோர்ஸ் செப்பரேட் இன்டெலிஜென்ஸ் விங்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு. 2015ல என்எஸ்ஏ டோவல் 3000 to 4000 local tribal youth trained to surrender the Maoist. 24 to 26 என்ன ஹோம் மினிஸ்டர் செட் த டெட்லைன் கம்ப்ளீட்டா இந்தியால மார்ச் 31st லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் எராடிகேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 200 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஃபண்ட் முதல்ல ஃபண்ட் எடுத்துட்டு வர்றாங்க. அண்ட் ட்ரைனிங் த லோக்கல் யூத் 3000 to 4000 ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸஸ் வந்து ட்ரெயின் பண்றது. சிஆர்பிஎஃப் as a patch force across state boundaries beyond police jurisdictionsல patch force கொண்டு வர்றது. ஸோ ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் தட், த மாவோயிஸ்ட் டாக்டிக்ஸ்ல வந்து சைல்டு விங் விமன் கேடர்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் பார்ட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா எடுக்கணும். அது 31st இருக்கா அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான நமக்கு ஒரு ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த மார்ச் 2026 டெட்லைனை பொறுத்த வரைக்கும் வெதர் வி ஆர் கோயிங் டு டேக் த ஃபெடரல் கோஆர்டினேஷன், சென்டர் ஸ்டேட் இதை பத்தி பண்ண போறாங்களா, டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்களா, அந்த இடத்துல மாவோயிஸ்ட் நீங்க எராடிகேட் பண்ணீங்கன்னா அங்க டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களா, அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துல ரீஹாபிலிட்டேஷன் இருக்கா. ஸோ திஸ் இஸ் ஆல் த கன்சர்ன். And then next நரேகா கிரைசிஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் டினைடு த ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். For more than months, 87 days, Narega workers have been protesting at Muzaffarpur, Bihar. Nearly 12,000 workers have not received work for 3 to 4 months. So even though there is a new law, இதுக்கான employment law வந்து நியூவா இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் workers have not received the fund. இதுக்கு முன்னாடி நரேகா that is legal guarantee 100 days work வந்து லீகல் சட்டப்படி வந்து கேரண்டீடா கொடுத்தாங்க. பட் லேட்டர் ஆன் இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு டு தி அதர் நேம். பட் அதுக்கு வந்து ஸ்டேட் ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கே தவிர பட் இன்னும் வந்து லீகாலிட்டி ஆஃப் கேரண்டி எல்லாம் வந்து கொடுக்கல. ஸோ யூனியன் கவர்மெண்ட் அஷ்யூர்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அன்டில் இது இந்த ஸ்கீம் வர்றதுக்குள்ள இது பண்ணணும்ன்றது. பட் இட் இஸ் நாட் ஹேப்பன்ட். தட் இஸ் த இஷ்யூ. என்ன இஷ்யூ? இம்ப்ளிமெண்டேஷன் கேப், நோ ரோல் அவுட் டைம் லைன். இந்த புதுசா கொண்டு வந்த ஸ்கீம் வந்து எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, எந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க, எந்த டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது தெரியாது. கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க, நியூ ஒர்க்கை வந்து ஓல்டு ஸ்கீம் கீழே கொண்டு வரதா என்ன. ஸோ கான்ஃபிளிக்டிங் ஆஃப் திஸ் திங். இன்ஃபார்மல் சிக்னல்ஸ், ஆக்டிவிஸ்ட் கொஸ்டின் வெதர் the center have halted a work, இந்த ஸ்கீமே இல்லாம எடுத்துட்டாங்களா இப்படின்ற ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பீகார், ராஜஸ்தான், நாட் ஓன்லி இன் பீகார், ஈவன் இன் ராஜஸ்தான் துங்கார்பூர்லையும் என்னன்னா விமன் ஒர்க்கர்ஸ் டோல்ட் தட் நரேகா வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கண்டினியூடு. ஸோ 100 நாள் வேலை திட்டம் இல்லாத ஒரு திட்டமாக கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஒரு இதுவா அப்படின்றது தான். ஸோ இதனால ஆனுவல் இன்கம் பெர் ஹவுஸ் ஹோல்டு ஃப்ரம் நரேகா பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்கம் விமன் லெட் ஃபேமிலிஸ்ல அஃபெக்ட் ஆகும், ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. த ப்ரொட்டஸ்ட் இஸ் ஹேப்பனிங் இன் த முசாஃபர்பூர். ஸோ வி நீட் டு ஸ்டடி ஆல் திஸ். ஸோ மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இது ட்ரை பண்ணுங்க. Analyze the implications of West Asia crisis for India's energy security and diaspora. ஸோ அப்போ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னா என்ன, முதல்ல அது எழுதணும். அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டியில என்ன இருக்கணும். அப்புறம் அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் பைபார்டிசன் கண்டினியூட்டி இன் ஆன்டி மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன். ஆன்டி மாவோயிஸ்ட்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்றதை பார்க்கணும். And despite center's assurance, Narega workers in Bihar and Rajasthan have been denied work. So analyze the implementation gap and center state coordination failures. நரேகானா என்ன, புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம் என்ன, அதுல இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் கேப் என்ன,
இப்படி நீங்க மெயின்ஸை வந்து குயிக்கா ரிவைஸ் பண்ணீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் மெயின்ஸ் நீங்க எழுதும் போது கரண்ட் அஃபேர்ஸை கோட் பண்ணி எழுதக்கூடிய ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அதுக்கு யூ நீட் அ ப்ராக்டிஸ். வித் தட் நோட், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.